Hello all, welcome to RMIC Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல geography and environment topics in news last week பார்க்கலாம். Okay, first as usual list of topics பார்க்கலாம். ஏன் அந்த topic newsல இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு topic உள்ள போய் detailடா பேசலாம். So first salt pond land. மும்பைல ஒரு 256 acres of salt pond land வந்து தைரவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கன்வர்ஷனுக்கு வந்து அப்ரூவல் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ நம்ம சால்ட் பாண்ட் லேண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மெக்சிகோ becomes the first country to approve popular election for judges ன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ நம்ம மெக்சிகோ அதோட லொகேஷன் அதோட பார்டர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டைஃபோன் யாகி வந்து it caused widespread destruction in southern China and Southeast Asia ன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ நம்ம அதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்டிகிரேட்டட் ஓஷன் எனர்ஜி அட்லாஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ இதுனா என்ன, யார் இது லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிரிஸ்டிகா ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட் கோவா மகாராஷ்டிரா பார்டருக்கு கிட்ட வந்து அவங்க சாக்ரிட் க்ரூஸ் அண்ட் மிரிஸ்டிகா ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட் வந்து குரூப் ஆஃப் ரீசர்ச்சர்ஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ நம்ம சாக்ரிட் க்ரூஸ்னா என்ன, மிரிஸ்டிகா ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட்னா என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சால்ட் பாண்ட் லேண்ட். நம்ம சால்ட் பாண்ட் லேண்ட்னு சொன்னாலே இட் இஸ் எ லோ லையிங் ஏரியா. ஓகேங்களா, இப்போ இந்த லோ லையிங் ஏரியால சீ வாட்டர் ஃப்ளோ ஆகி போகும்போது ஓகேங்களா அங்க சால்ட் அண்ட் அதர் மினரல்ஸ் வந்து கலெக்ட் ஆகி டிபாசிட் ஆயிரும். அப்போ என்னவா மாறிடும், ஒரு சால்ட் பாண்ட் லேண்டா மாறிடும். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் திஸ். இட் இஸ் எ லோ லையிங் ஏரியா. When sea water flows through it during certain times, salt and other minerals gets collected and deposited and thus it becomes a salt pond land. ஓகேங்களா, அண்ட் இந்த சால்ட் பாண்ட் லேண்ட் வந்து இப்போ மேங்க்ரூவ்ஸ் இதெல்லாம் எப்படி ஃப்ளட்டிங்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றோமோ அதே மாதிரி சால்ட் பாண்ட் லேண்ட் கூட இட் ப்ரொடெக்ட் சிட்டி ஃப்ரம் flooding. ஓகேங்களா, கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் நோட்டிஃபிகேஷன் படி this comes under கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் 1B கேட்டகரி. ஓகேங்களா, அப்படின்னா என்ன, இங்க வந்து நம்ம எந்த விதமான எக்கானமிக் ஆக்டிவிட்டி வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஆல் அதர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் except salt extraction and natural gas exploration, all other activities, economic activities are prohibited in this areas. ஓகேங்களா, so now salt pond land என்ன தெரிஞ்சுச்சா, இது வந்து ஒரு low lying area. ரெயின் வாட்டர் எல்லாம் கூட இந்த ஏரியாஸ்ல கலெக்ட் ஆகி ஃப்ளட்டிங் வராம ஹெல்ப் ஆகும். ஓகேங்களா, அண்ட் இது வந்து ஒரு லோ லையிங் ஏரியா. சால்ட் வாட்டர் ஃப்ளோ ஆகி போகும்போது சீ வாட்டர் ஃப்ளோ ஆகி போகும்போது சால்ட் அண்ட் அதர் மினரல்ஸ் வந்து டிபாசிட் ஆகி கலெக்ட் ஆகும், சால்ட் பாண்ட் லேண்ட்ஸா மாறிடும். ஓகேங்களா, இங்க வந்து நம்ம சால்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் தவிர வேற எந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியுமே பண்ண முடியாது. ஓகேங்களா, அண்ட் திஸ் ப்ரொடெக்ட் சிட்டி ஃப்ரம் ஃப்ளட்டிங். ஓகே, அதுக்கப்புறம் மெக்சிகோ பாத்தீங்கன்னா நார்த்தன் அமெரிக்காவோட சதர்ன் பார்ட்ல இருக்கும். ஓகேங்களா, அண்ட் மெக்சிகோவோட உங்களுக்கு லேண்ட் பவுண்டரிஸ் பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ இன் த நார்த், அதுக்கப்புறம் குவாட்டெமாலா அண்ட் பெலிசே இன் த சவுத் ஈஸ்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மெக்சிகோவோட மெரைன் பார்டர்ஸ் பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, பசிபிக் ஓஷன் அண்ட் கரேபியன் சி. ஓகேங்களா, அண்ட் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, பசிபிக் ஓஷன் அண்ட் கரேபியன் சி மெரைன் பார்டர்ஸ் மட்டும் இல்லாம இங்க வந்து நோட்டபிள் ஃபீச்சர் என்னன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து உங்களுக்கு மெக்சிகோக்குள்ள போகுது. ஓகேங்களா, அண்ட் இட் டிவைட்ஸ் மெக்சிகோ இன்டு டிராபிக்கல் அண்ட் டெம்பரேட் ரீஜியன்ஸ். ஓகே, ஸோ இங்க வந்து நார்த் ஆஃப் டிராபிக் ஆஃப் கேன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வின்டர் மந்த்ஸ்ல டெம்பரேச்சர் ரொம்பவே கூலா இருக்கும். அதே சவுத் ஆஃப் டிராபிக் ஆஃப் கேன்சர் மெக்சிகோல பாத்தீங்கன்னா ஆல் த்ரூ த இயர் உங்களுக்கு ஆவரேஜ் டெம்பரேச்சர் அண்ட் ஆவரேஜ் வெதர் கண்டிஷன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ லேண்ட் பார்டர்ஸ், மெரைன் பார்டர்ஸ் அண்ட் இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து நடுவில் போய் என்னவா டிவைட் பண்ணது, tropical region and temperate region. tropical regionல என்ன நடக்குது, temperate regionல என்ன நடக்குது. tropical regionல temperature is being on an average weather conditions தான் இருக்குது throughout the year, whereas temperate regionல வந்து winter monthsல ரொம்பவே cooler temperatures are prevailing. okay,
அதுக்கப்புறம் டைஃபூன் யாகி. ஓகேங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் அதெல்லாம் சொல்லும் போது என்ன சொல்றாங்க, சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரைஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரொம்ப ரைஸ் ஆயிட்டு இருக்கும் போது இட் இஸ் இன்டென்சிஃபையிங் formation of tropical cyclones and their effects. ஓகேங்களா? இந்த மெயின்ஸ் 2024 மெயின்ஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா குளோபல் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அண்ட் இந்த tropical cyclones ஓட லிங்கே வந்து மெயின்ஸ் क्वेश्चनா கேட்டிருக்காங்க. சோ டீடைல்டா இது படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ பாத்தீங்கன்னா tropical cyclones வந்து இன்டென்சிஃபை ஆயிட்டு இருக்கு. எதுக்கு? இந்த குளோபல் சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிட்டு இருக்கனால. எதுக்கு எப்படின்னு சொல்லி நீங்க உங்க சப்ஜெக்ட்ல டீடைல்டா படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி தான் இங்க நான் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ நீங்க டிராபிக்கல் சைக்ளோன் சொன்னாலுமே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து கிரேட்டர் தேன் 27 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் ப்ரிவைலிங் வீக் லோ பிரஷர் ரீஜியன் இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு கொரியாலிஸ் ஃபோர்ஸ் இருக்கணும். ஓகே? அண்ட் உங்களுக்கு வந்து வேரியேஷன் இன் விண்ட் ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? விண்ட் ஸ்பீட் வேரியேஷன் வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், டிராபிக்கல் சைக்ளோன் generate ஆகும், which creates violent storms, violent rainfall and winds. ஓகேங்களா? சோ இந்த prevailing conditions தெரிஞ்சுக்கோங்க. இந்த tropical cyclones வந்து இந்தியன் ஓஷன் ரீஜியன்ஸ்ல சைக்ளோன்ஸ் சொல்லுவாங்க, அட்லாண்டிக்ல ஹுரிகேன் சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் பசிபிக் அண்ட் சவுத் சைனா சீல டைஃபூன்ஸ் சொல்றாங்க, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால வில்லிஸ் சொல்றாங்க. இந்த நேம் வந்து தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ்க்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகேங்களா? சோ அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து கொரியாலிஸ் ஃபோர்ஸஸ்னால நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல போகும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல போகும். திஸ் இஸ் டியூ டு கொரியாலிஸ் ஃபோர்ஸ். கொரியாலிஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், விண்ட் டைரக்ஷன் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல ரைட் ஆகும், சதர்ன் ஹெமிஸ்பியர்ல லெஃப்ட் ஆகும். அதனால இந்த டிராபிக்கல் சைக்ளோனோட டைரக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல ஆன்டி கிளாக் வைஸ் ஆயிருது, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல கிளாக் வைஸ் ஆயிருது. ஓகேங்களா? டிராபிக்கல் சைக்ளோன் நடக்கணும்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரிவைலிங் கண்டிஷன்ஸ் தேவை, அதோட டைரக்ஷன்ஸ், ஏன் அந்த டைரக்ஷன்ஸ் அப்படி இருக்கு, அவங்க டிஃபரெண்ட் ரீஜியன்ஸ்ல அவங்க என்ன பேர்ல சொல்றாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. How are global sea surface temperature risings related to intensification of tropical cyclones சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்டிகிரேட்டட் ஓஷன் எனர்ஜி அட்லாஸ். இது யார் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ். ஓகேங்களா? எர்த் சயின்ஸ் சிஸ்டம் அப்சர்வேட்டரி. ஓகேங்களா? இது வந்து அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். இப்போ இது வந்து என்ன பண்ணும், இப்போ இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கட்டும், பாலிசி மேக்கர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எங்க எந்த ரிசோர்ஸ் அதிகமா இருக்கு, எங்க பொட்டன்ஷியல் ஜாஸ்தியா இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்காக நம்ம பாலிசிஸ் கொண்டு வந்துட்டு அங்க போய் நம்ம அந்த பொட்டன்ஷியல் டேப் பண்ணி we can use it. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பொட்டன்ஷியல் எங்கெங்க இருக்கு, அந்த எனர்ஜி பொட்டன்ஷியல் எங்க இருக்கு, ஆஃப் ஷோர் சோலார் எனர்ஜி நம்ம எங்க இருந்து டேப் பண்ணலாம், ஆஃப் ஷோர் விண்ட் எனர்ஜி நம்ம எங்க இருந்து டேப் பண்ணலாம், வேவ்ஸோட இது எப்படி இருக்கு, டைடல் எப்படி இருக்கு, இந்த ஹைட்ரோ தெர்மல் எனர்ஜி, ஓஷியன் தெர்மல் எனர்ஜி எல்லாம் நம்ம எப்படி டேப் பண்ணிக்கலாம் சொல்லி தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம we can tap that resource and use it potentially. கரெக்டா? அதுக்காக வந்ததுதான் இந்த integrated ocean energy atlas. Okay, it will tell you and it will map you the potential energy regions. Okay, accordingly எங்கெங்க உங்களுக்கு potential இருக்கோ அங்க போய் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்ததுதான் integrated ocean energy atlas and யார் அது லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெரிஸ்டிகா ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சாக்ரிட் க்ரூவ்ஸ்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இட் இஸ் a piece of natural vegetation and அது வந்து it will be protected by that particular local community. ஓகேங்களா? ஜென்ரலா என்ன பண்ணிருவாங்கன்னா அந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் வெஜிடேஷன் வந்து they will be dedicating that to the local deity. ஓகேங்களா? ஸோ அதோட ரெஸ்பெக்டா அது பார்த்துட்டு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி கன்சர்வ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன்
Act, Amendment Act 2002 படி it introduced government protection to the sacred groves. ஓகேங்களா? இந்த sacred growesல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி sustainable practices like honey collection, wood collection இந்த மாதிரி பண்ணலாம். ஆனா deforestation, hunting அந்த மாதிரி பண்ணக்கூடாது and it will be protected by that local community and for religious purposes they will be dedicating that particular land to லோக்கல் டைட்டி. அந்த லோக்கல் டைட்டிக்கு டெடிகேட் பண்ணிருக்கனால அது வந்து அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பார்ப்பாங்க. அந்த ஏரியால டிஃபாரஸ்டேஷன் ஹண்டிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த ஹனி கலெக்ஷன் அந்த மாதிரி சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் மிரிஸ்டிகா ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா தே ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்வாம்ப்ஸ். ஓகேங்களா? அண்ட் தே ஆர் ஜென்ரலி டாமினேட்டட் பை எவர்கிரீன் ட்ரீஸ். ஓகேங்களா? அண்ட் இந்த மிரிஸ்டிகா ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட் வந்து நம்ம லிவிங் ஃபாசில்ஸ் கூட சொல்றாங்க. எங்கெங்க அதிகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், மேகாலயா ரீஜியன். இந்த ரீஜியன்ல மிரிஸ்டிகா ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேங்களா? சோ சாக்ரெட் க்ரூவ்ஸ்னா என்ன? இந்த மிரிஸ்டிகா ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட் which are fresh water swamps dominated by evergreen trees. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ நம்ம இப்போ குவிக் ரிவிஷனுக்கு போயிடலாமா? Salt pondland. It is a low-lying area. ஓகேங்களா? sea water flow ஆகும்போது அந்த salt and other minerals collect ஆகி deposit ஆகும். salt pondland ஃபார்ம் ஆகும். mangroves மாதிரியே இந்த salt pondlands கூட என்னவா ஆக்ட் பண்ணும்? It helps the city and protects from flooding. ஓகேங்களா? and coastal regulation zone 1B கேட்டகரியில இது வரும். ஓகேங்களா? சோ இங்க வந்து salt extraction, natural gas exploration தடவை எந்த ஆக்டிவிட்டியுமே பண்ணக்கூடாது. ஓகே? அதுக்கப்புறம் மெக்சிகோ பாத்தீங்கன்னா நார்த்தன் அமெரிக்காவோட சதர்ன் பார்ட்ல இருக்கு. அதோட பவுண்டரிஸ் பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ, குவாட்டமாலா, பெலிசே அண்ட் அதோட மெரைன் பவுண்டரிஸ் பாத்தீங்கன்னா பசிபிக் ஓஷன், கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, கரீபியன் சி அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து பாஸ் ஆயிட்டு இருக்கு. நார்த் டெம்பரேட் ரீஜியன் சொல்றாங்க, சவுத் ட்ராபிக்கல் ரீஜியன் ஆப்வியஸ்லி. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ட்ராபிக்கல் ரீஜியன்ல அரவுண்ட் த இயர் ஆவரேஜ் வெதர் கண்டிஷன்ஸ் தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. ஆனா டெம்பரேட் ரீஜியன்ல வந்து உங்களுக்கு கூலர் டெம்பரேச்சர்ஸ் இன் வின்டர் மந்த்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே? அண்ட் டைஃபூன் பாத்தீங்கன்னா நம்ம வந்து குளோபல் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிட்டு இருக்கும் போது இந்த ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் வந்து ரொம்பவே இன்டென்சிஃபை ஆகி வயலண்ட் ஸ்டார்ம்ஸா மாறிட்டு இருக்கு. வயலண்ட் விண்ட்ஸ் அண்ட் ரெயின்ஃபால் வந்துட்டு இருக்கு அண்ட் லார்ஜ் அண்ட் வைட் ஸ்ப்ரெட் டிஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ட்ராபிக்கல் சைக்ளோன் வரணும்னா சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கிரேட்டர் than 27 degrees Celsius இருக்கணும். And we should be having the weak low pressure region, Coriolis force இருக்கணும். and உங்களுக்கு பாத்தீங்கன்னா variation in wind speed வந்து உங்களுக்கு கம்மியா இருக்கணும். அதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு tropical cyclone ஃபார்ம் ஆகும். அது வந்து டிஃபரெண்ட் ரீஜியன்ஸ்ல என்னென்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்துக்கோங்க. அண்ட் அதோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல ஆன்டி கிளாக் வைஸா சுத்துது, சதர்ன் ஹெமிஸ்பியர்ல கிளாக் வைஸா சுத்திட்டு இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் கோரியாலிஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? திஸ் கோரியாலிஸ் ஃபோர்ஸ் டிஃப்ளெக்ஸ் wind to right in northern hemisphere and to left in southern hemisphere. அதனால இந்த டைரக்ஷன் மாறிட்டு இருக்கு. ஓகே? அண்ட் அதோட டீடைல்டு மெக்கானிசம்ஸ் எல்லாம் நீங்க ஜியோகிராஃபில டீடைல்டா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? அண்ட் இன்டிகிரேட்டட் ஓஷன் எனர்ஜி அட்லாஸ் யார் லான்ச் பண்ணிருக்காங்க? இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ். அண்ட் இது என்ன பண்ணும்? இட் வில் மேப் த எனர்ஜி பொட்டென்ஷியல் ரீஜியன்ஸ் and help industrialists and policy makers in tapping the energy and making it to the good use. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மிரிஸ்டிகா ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட். மிரிஸ்டிகா ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா they are fresh water swamps and they are dominated by evergreen trees. ஓகேங்களா? sacred groves என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. sacred groves a piece of vegetation protected by that local community for religious purposes. ஓகேங்களா? and wildlife protection amendment act படி 2002 படி இதுக்கு வந்து கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா டிஃபாரஸ்டேஷன், ஹண்டிங் இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாம் நாட் அலவுட். அண்ட் உங்களுக்கு இங்க ஒன்லி சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ் லைக் கலெக்டிங் ஹனி அந்த மாதிரி தான் அலவுட்னு சொல்லி சாக்ரெட் க்ரூவ்ஸ்ல நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டீடைல்டா தெரிஞ்சுக்கோங்க. Okay, so aspirants, that's all for today. In the topics எல்லாம் நீட்டா notes எடுத்துக்கோங்க. Please make best use of this initiative. Revise பண்ணிட்டே வாங்க. We have nearly covered many topics. ஓகேங்களா? இந்த topics எல்லாம் revise பண்ணிட்டே வாங்க. Cloud burst பத்தி நம்ம ஜியோகிராஃபில பேசியிருந்தோம். அந்த cloud burst பத்தி உங்களுக்கு மெயின்ஸ்ல question வந்திருக்கு. கரெக்டா? இந்த tropical cyclones பத்தி இப்போ பேசணும். அது that was a question in mains. Okay? So please make best use of this initiative. Follow பண்ணிட்டே வாங்க, revise பண்ணிட்டே வாங்க. Do well. Thank you. Have a nice day.